உங்க வயிறு இப்படி இருக்கா? மக்களே உஷார், உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. ஆரோக்கியமான கல்லீரலில் மிக குறைந்த அளவே கொழுப்பு இருக்கும். ஆனால் கல்லீரலின் மொத்த எடையில் 5 முதல் 10% அதிகமாக கொழுப்பு சேரும் போது அது கொழுப்பு கல்லீரல் நோயாக கருதப்படுகிறது. இந்த நோய் தற்பொழுது பலருக்கும் ஏற்பட்டு வரும் நிலையில் ஆரம்பத்திலேயே இதை கண்டறிந்து கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியம். கொழுப்பு கல்லீரல் நோய் பொதுவாக 2 வகைகளாக பார்க்கப்படுகிறது. மது அருந்தாதவர்களுக்கும் உடல் பருமன், நீரிழிவு உள்ளிட்ட காரணங்களினால் ஏற்படுவது ஆல்கஹால் அல்லாத கொழுப்பு கல்லீரல் நோய். அதேபோல் அதிக அளவில் மதுவை தொடர்ந்து அருந்துவதால் ஏற்படுவது ஆல்கஹால் சார்ந்த கொழுப்பு கல்லீரல் நோய். இந்த நோயின் மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் ஆரம்ப கட்டத்தில் பெரும்பாலும் எந்த அறிகுறிகளும் வெளிப்படாது. இதனால் பலருக்கும் தங்களுக்கு கொழுப்பு கல்லீரல் இருப்பதே தெரியாமல் போய்விடுகிறது. ஆனால் நோய் தீவிரமடையும் போது கடுமையான சோர்வு, உடல் பலவீனம், மேல் வயிற்றின் வலது பகுதியில் லேசான வலி அல்லது பாரம் போன்ற உணர்வு ஏற்படலாம். மேலும் பசியின்மை, காரணமின்றி உடல் எடை குறைதல், கண்கள் மற்றும் சருமம் மஞ்சள் நிறமாக மாறுதல், வயிறு மற்றும் கால்களில் வீக்கம், உடல் முழுவதும் கடுமையான அரிப்பு போன்ற அறிகுறிகளும் ஏற்படலாம். இது போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் அலட்சியப்படுத்தாமல் மருத்துவரை அணுகுவது அவசியம். உடல் எடை அதிகமாக இருப்பது, குறிப்பாக தொப்பை அதிகமாக இருப்பது, டைப் 2 சர்க்கரை நோய், இன்சுலின் எதிர்ப்பு மற்றும் இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அதிகரிப்பது ஆகியவை கொழுப்பு கல்லீரல் ஏற்படுவதற்கான முக்கிய காரணங்களாக இருக்கின்றன. இது தவிர துரித உணவுகள், அதிக சர்க்கரை மற்றும் கொழுப்பு நிறைந்த உணவுகளை தொடர்ந்து சாப்பிடுவதும் ஆபத்தை அதிகரிக்கலாம். கொழுப்பு கல்லீரலை கண்டறிய இரத்த பரிசோதனை, அல்ட்ராசவுண்ட், சிடி ஸ்கேன், MRI போன்ற பரிசோதனைகள் செய்யப்படுகின்றன. தேவையான சூழ்நிலையில் பைப்ரோ ஸ்கேன் அல்லது டயாப்சி போன்ற பரிசோதனைகளையும் மருத்துவர்கள் பரிந்துரைக்கலாம். ஆரம்பத்திலேயே கண்டறிந்து சிகிச்சை பெறாமல் விட்டால் கல்லீரலில் அழற்சி மற்றும் சுருக்கம் ஏற்பட்டு நாளடைவில் கல்லீரல் செயலிழப்பு, புற்றுநோய் போன்ற தீவிர பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்கலாம். சிலருக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படும் அளவுக்கு கூட நிலைமை மோசமடைய வாய்ப்புள்ளது. கொழுப்பு கல்லீரலை கட்டுப்படுத்துவதில் வாழ்க்கை முறை மாற்றம் முக்கிய பங்கு வகிக்கின்றது. உடல் எடையை படிப்படியாக குறைப்பது, காய்கறிகள், கீரைகள் மற்றும் நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை அதிகம் சேர்ப்பது, எண்ணெய் பலகாரங்கள் மற்றும் அதிக சர்க்கரை உணவுகளை குறைப்பது ஆகியவை உதவியாக இருக்கும். மது பழக்கம் இருப்பவர்கள் அதை நிறுத்துவதும் மிகவும் முக்கியம். அதேபோல் தினமும் குறைந்தது 30 நிமிடங்கள் நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகா செய்வதன் மூலம் உடல் எடையையும் கல்லீரலில் சேரும் கொழுப்பையும் கட்டுப்படுத்த உதவலாம்.